டிட்வா புயல் இலங்கைக்கா தமிழ்நாட்டிற்கா என்ற ஒரு கேள்வி எழலாம். இலங்கையை புரட்டி போட்டு கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்கள். இலங்கை முழுவதுமே கனமழை, ஒரு சில சமயங்களில் அதிகனமழை கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது. இது தற்பொழுது இலங்கை நிலப்பரப்பில் இருப்பதன் காரணமாக அதனுடைய நகரும் வேகமும் மெதுமெதுவாக குறைந்திருக்கிறது. சுமார் 3 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த டிட்வா புயலானது தற்பொழுது மெல்ல வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை நெருங்கும் போது அது புயலாகவே இருக்காது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. வீரியம் குறைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ அல்லது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ தான் அது தமிழ்நாடு கடற்பரப்பை நோக்கி நெருங்கும் போது அதனுடைய வீரியம் குறையும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. தற்பொழுது இது இலங்கை கடற்பரப்பில் நிலப்பரப்பை ஒட்டி அது மையம் கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக அதனுடைய வேகம் 10 கிலோமீட்டரிலிருந்து 4 கிலோமீட்டராக குறைந்து தற்பொழுது 3 கிலோமீட்டர் வேகத்தில் மெல்ல நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து கடற்பகுதிக்குள் நுழைந்து அதன் பிறகு வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகரும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. இது அதிகாரப்பூர்வமாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கக்கூடிய வரைபடம். அதன்படி தான் நம்ம தொடர்ந்து மக்களுக்கு அறிவுறுத்தல் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். தற்பொழுது இது இலங்கை முழுவதுமே ஒரு அதி கனமழையை கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது இந்த டிட்வா புயல் காரணமாக. இது இன்று நள்ளிரவோ அல்லது நாளை அதிகாலை பொழுதில் இது கடற்பகுதிக்குள் நுழையும் பொழுது அதனுடைய வேகம் 3 கிலோமீட்டரிலிருந்து 5 கிலோமீட்டராக, அடுத்து அது தொடர்ந்து வீரியம் அடைய அது 10 கிலோமீட்டர் வேகத்தில் தொடர்ந்து தமிழ்நாடு கடற்பகுதியை நோக்கி நகர்வதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. அது நாகப்பட்டினம், டெல்டா மாவட்டங்கள், தென் தமிழ்நாடு கடலோர மாவட்டங்களை நெருங்கும் பொழுது அதனுடைய புயலினுடைய வீரியம் படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கிறது என இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வரைகளையே நமக்கு உணர்த்துகிறது. கடற்பகுதிக்குள் நுழையும் பொழுது 50 கிலோமீட்டர்லேருந்து 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடிய காற்று புதுச்சேரி, காரைக்கால் பகுதியை நோக்கி நெருங்கும் பொழுது காற்றினுடைய வேகம் படிப்படியாக குறையும். கிட்டத்தட்ட புயல் உருவாகுவதற்கு தேவைப்படக்கூடிய காற்றினுடைய வேகத்தை விட அது படிப்படியாக குறைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழப்பதற்கு தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. இது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து சென்னைக்கு மிக அருகில் வரும் பொழுது அது புயலினுடைய நிலையிலிருந்து வீரியம் குறைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகத்தான் அது சென்னைக்கு மிக அருகில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. சரி, புயலாக சென்னைக்கு மிக அருகில் வராது, புயலாக தமிழ்நாடு கடற்கரைக்கு மிக அருகில் வராது என்றால் காற்றினுடைய வேகம்தான் அதிகமாக இருக்காதே தவிர ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருந்தாலும் சரி, காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருந்தாலும் சரி, அதிகப்படியான மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு எந்த விதத்திலும் மாறுவதற்கு வாய்ப்பில்லை என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. தற்பொழுது இலங்கை நிலப்பகுதியில் இருப்பதன் காரணமாக இலங்கை முழுவதுமே கனமழை கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது. இது தமிழ்நாடு கடற்பகுதிக்குள் நுழையும் பொழுது, தமிழ்நாடு நிலப்பரப்பிற்குள் நுழையும் பொழுது நாளை முழுவதுமே டெல்டா மாவட்டத்திற்கு அதிகப்படியான மழைப்பொழிவு, இந்த மேகக்கூட்டங்கள் தொடர்ந்து டெல்டா மாவட்ட பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கும். டெல்டா மாவட்ட பகுதிகளில் இன்று நள்ளிரவிலிருந்து நாளை அதிகாலை, நாளை மதியம், நாளை மாலை வரை டெல்டா மாவட்டங்களில் அதிகப்படியான மழைப்பொழிவு இருக்கும். தஞ்சாவூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காரைக்கால், ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்ட பகுதிகளில் அதிகனமழை இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையமே எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். நாளை முழுவதுமே கிட்டத்தட்ட 20 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பொழிவு இருக்கும். வெள்ளப்பெருக்கு ஏற்படுமா என்று பார்த்தோமானால் அந்த ஆறுகள், ஏரி உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல வேண்டியது அவசியம். மற்றபடி பெரிய அளவில் சேதம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு குறைவுதான். காற்றினுடைய வேகமும் மிக மிக குறைவாகத்தான் இருக்கும். புயல் என்றாலே நம்ம 110 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும், 150 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று நினைத்திருப்போம். ஆனால் இந்த டிட்வா புயல் பெரிய அளவில் காற்று வீசுவதற்கு வாய்ப்பு இல்லை. 40லிருந்து 50 கிலோமீட்டர் வேகத்தில் தான் காற்று இருக்கக்கூடும். ஒரு சில சமயங்களில் 60, 70 அதை தாண்டுவதற்கு வாய்ப்பில்லை என்று தான் கணிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தமிழ்நாடு கடற்பகுதிக்குள் நுழைந்ததற்கு பிறகு காற்றினுடைய வேகம்
பொதுவாக இருக்கக்கூடிய வேகத்தை விட சற்று தான் அதிகரிக்கும். புயல் எப்படி காற்று அடிக்குமோ அந்த மாதிரியான ஒரு காற்று இருக்காது. ஆனால் கடல் சீற்றம் அதிகமாக இருப்பதாகத்தான் இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறாங்க. இன்றைய தினம் கூட பாம்பன் உள்ளிட்ட கடல் பகுதிகளெல்லாம் வந்து அதிகப்படியான சீற்றம் இருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. இது நாளை தமிழ்நாடு கடற்பகுதியை நோக்கி நெருங்கியதற்கு பிறகு டெல்டா மாவட்ட பகுதிகளில் அதிகப்படியான மழைப்பொழிவு இருக்குன்னு பார்த்தோம். நாளை மறுநாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலை அது வட தமிழ்நாடு கடலோர மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிக்கு மிக அருகில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நாளை மறுநாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பொழுது. அப்போ ஞாயிற்றுக்கிழமை மதியத்திலிருந்து சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு அதிகப்படியான மழைப்பொழிவை கொடுக்கும். இந்த டிட்வா புயல் இலங்கைக்கு எந்த அளவிற்கு மழைப்பொழிவை கொடுத்ததோ அதற்கு நிகரான ஒரு மழைப்பொழிவு இல்லை என்றாலும் வடகிழக்கு பருவமழை காலங்களில் பெய்யக்கூடிய ஒரு மழைப்பொழிவை இந்த டிட்வா கொடுக்க போகிறது. ஏற்கனவே வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் மிக குறைவாகத்தான் பெய்திருக்கிறது, இயல்பான அளவில் தான் பெய்திருக்கிறது. எனவே இந்த சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள், வட தமிழ்நாடு கடலோர மாவட்டங்கள்லாம் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட மிக குறைவாக பெய்திருக்கிறது. இந்த டிட்வா புயல் வழக்கமாக கொடுக்கக்கூடிய அந்த மழைப்பொழிவை கொடுக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நாகப்பட்டினம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்டங்கள்லாம் டெல்டா மாவட்ட பகுதிகளில் நாளைய தினம் கனமழை இருக்கும் என்றால், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஞாயிற்றுக்கிழமை கனமுதல் மிக கனமழை இருக்கும். ஒரு சில சமயங்களில் அதி கனமழை கூட பெய்யக்கூடும் என்ற ஒரு தகவலை இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. சரி, புயல் உருவாயிருச்சு, இலங்கையை போட்டு புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கு, அடுத்து தமிழ்நாட்டை நோக்கி வருது. டெல்டா மாவட்ட பகுதிகளில் அதிகப்படியான மழைப்பொழிவு கொடுக்கும். தொடர்ந்து அது மேல் நோக்கி வரும்பொழுது ஞாயிற்றுக்கிழமை சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய கேடிசிசி ஜோனுக்கு அதிகப்படியான மழைப்பொழிவை கொடுக்கும். எங்கு கரையை கடக்கும், எப்போது கடக்கும் என்ற ஒரு கேள்வி தொடர்ந்து எழுந்து கொண்டுதான் இருக்கிறது. இதுவரை கரையை கடக்கக்கூடிய நிகழ்வு தொடர்பாக எந்த விதமான அறிவிப்பும் இந்திய வானிலை ஆய்வு மையத்திடமிருந்து கிடைக்கப்பெறவில்லை. ஏனென்றால் இது புயல் நிலையிலிருந்து வீரியமடையாமல் தொடர்ந்து படிப்படியாக குறைந்து கொண்டே இருக்கிறது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னைக்கு மிக அருகில் வரும்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு குறைந்துவிடும். அதற்கு பிறகு அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மேலும் மேலும் வலுவிழந்து கடல் பகுதியிலேயே வலுவிழப்பதற்கு தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. இல்லை என்றால் ஒரு சில சமயங்களில் புயல் வீரியம் அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்தால் அது தமிழ்நாட்டை விட்டு விலகி தெற்கு ஆந்திர கடலோர பகுதியை நோக்கி மேலும் நகர்வதற்குத்தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. எனவே இது தமிழ்நாடு கடலோர பகுதிகளில் கரையை கடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தற்போது வரை இல்லை என்பதுதான் இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வரைகளை நமக்கு உணர்த்துகிறது. எனவே புயல் கரையை கடக்கும், அந்த சமயங்களில் அதிகப்படியான காற்று வீசும், மேற்கூரைகள்லாம் பறக்கும், நிறைய சேதங்கள் ஏற்படும், மரம் முறிந்து விழும், அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு எல்லாம் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்காது என்பதைத்தான் இந்த வரைகளை நமக்கு உணர்த்துகிறது. ஆனால் புயலாக இருந்தாலும் சரி, காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருந்தாலும் சரி, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருந்தாலும் சரி, அது கொடுக்கக்கூடிய மழையினுடைய அளவு தொடர்ந்து அதிகரித்து கொண்டுதான் இருக்கும். இன்றைய தினம் சாரல் மழையில் தொடங்கி இருக்கிறது. நாளைய தினம் டெல்டா மாவட்டங்களில் அதி கனமழை இருக்கும். நாளை மறுநாள் சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய வட தமிழ்நாடு கடலோர மாவட்டங்களில் அதி கனமழை இருக்கும். மற்றபடி காற்றினுடைய வேகம் மிக குறைவாகத்தான் இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வரைகளை உணர்த்துகிறது. வடகிழக்கு பருவமழை சற்று தீவிரமடைந்திருக்கிறது என்பதைத்தான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இயல்பான அளவில் பெய்திருக்கக்கூடிய இந்த வடகிழக்கு பருவமழையினுடைய அளவை இந்த டிட்வா புயல் தமிழ்நாட்டிற்கு கூட்டும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த டிட்வா புயல் மூலமாக நமக்கு அதிகப்படியான மழைப்பொழிவு மட்டும் இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை.